Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSAP 2025 round 1 முடிஞ்சிருச்சு my dear students. இப்போ next step என்ன அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். யார் யார் என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா சொல்லிருக்கேன் my dear students. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு ஷார்ட் வீடியோ தான் my dear students. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். பார்க்காதவங்க இதுக்கப்புறம் போயிட்டு உங்களோட ரிசல்ட் என்னங்கிறத செக் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்க ஒன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு நான் தான் பர்சனலா பண்ணேன். ஸோ இவங்க வந்துட்டு ஜோசால சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ், பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் ரெண்டுமே பே பண்ணி ஒரு சீட் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இவங்க வந்து சிசாப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், சீட் அக்செப்டன்ஸ், இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் ஃபீ டு பேமெண்ட், இது ரெண்டும் கம்ப்ளீட்னு வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்களுமே ஆல்ரெடி ஜோசால பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ், பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் இது ரெண்டும் பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு காலம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஆக்சுவலா மேண்டேட்டரி உங்களுக்கு கம்ப்ளீட்னு காமிச்சிரும். ஏன்னா நீங்க ஜோசால ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப்ல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டாம், அந்த டாக்குமெண்ட் வெரிஃபைட் டாக்குமெண்ட் சிசாப்க்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டேட்டாவே எடுத்துப்பாங்க, நீங்க திரும்ப அப்லோட் பண்ண வேண்டாம். அதனால தான் லாகின் பண்ணோடனே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்கிறது வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் கண்டிப்பா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேண்டேட்டரி. இதை தான் வந்துட்டு ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 13ஆம் தேதி வரைக்கும் பார்க்கல, இந்த அலாட்டட் டைம் டியூரேஷன்ல பார்க்கலனா உங்களோட சீட் கேன்சல் ஆயிடும். ஏன்னா வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் இதை பார்க்கறது கம்பல்சரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் ஒன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வில்லிங்னஸ் சப்மிஷன், சார் பார்த்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் சார், வில்லிங்னஸ் சப்மிட் பண்ணல அப்படின்னாலுமே உங்க சீட் கேன்சல்ட் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது நாலுமே ரொம்ப முக்கியம். இப்போ மேபி நிறைய பேர் வந்து சிசாப்ல ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா ஜோசால எந்த ஒரு சீட்டுமே அலாட் ஆகாம இதுக்குமே சிசாப்க்கு அகைன் ஃப்ரெஷ்ஷாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்க ஜோசால எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்க மாட்டீங்க, ஃபீ பேமெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. சிசாப்ல தான் நீங்க ஃப்ரெஷ்ஷாக பண்றீங்கன்னா இந்த நாலுமே உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்னு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நாலுமே கண்டிப்பா பண்ணியே தான் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பண்ற கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளார முடிச்சிருங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ நான் முன்னாடியே பண்ணணும்னு நினைச்சேன், ஸ்டுடியோ கிடைக்காம அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸியில இருந்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் டைம் ஆயிடுச்சு. சாரி, நீங்க மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையிலேயே முடிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை ஏன் நான் சொல்றேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் ஜோசால பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல பேமெண்ட் பண்றப்ப சர்வர் கிராஷ் ஆயிருக்கு, அந்த பணம் போச்சா போகலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி query ரைஸ் பண்ணி நீங்க சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல டைம் டியூரேஷனும் போயிட்டு இருக்கும், உங்களுக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, நீங்கள் விடாமல் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வினோத்னு ஒருத்தர் தான் இப்போ NIT திருச்சியிலேருந்து சவுத் ஜோனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அவரோட காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறாரு, வாட்ஸ்அப்லேயும் இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சீக்கிரம் பண்ணிடுங்க. முடிஞ்சா நீங்க நைட்டே பண்ணிடுங்க, இல்லை நாளைக்கு காலையிலே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சொல்றேன்னா ஒரு சில நேரத்தில் டாக்குமெண்ட்ஸ்லையும் query ரைஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் query ரைஸ் பண்ணாங்கன்னா நீங்க அதையுமே சார்ட் அவுட் பண்றதுக்கு, இல்லைன்னா அதுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கான நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு லிமிட்டட் டைம் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் வேணும். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் மண்டே போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் இருக்காது, உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், அவங்களை காண்டாக்ட் பண்ணணும், மெயில் பண்ணணும், சில வேலைகள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இந்த நாலுத்தையுமே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கும் சரி, ஜோசாலேருந்து வரவங்களுக்கும் சரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் இந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். நான் பர்சனலாக பண்ணுற ஒரு பேரண்ட், இவங்களுக்கு வந்து IIIT தார்வாத் ஜோசால கிடைச்சிருந்துச்சு. இப்போ IIIT கோட்டயம் அப்கிரேட் ஆயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இன்னும் ஃபியூச்சரில் அப்கிரேட் ஆகுதா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் இன்டிமேஷன் ஸ்லிப், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி
வந்துடும். இந்த ஸ்லிப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போ கேட்பாங்க சரிங்களா. இது எல்லாமே ஒன்னொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, இதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் இது ரெண்டும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வில்லிங்னஸ் சப்மிஷன் இது வந்து ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்க வில்லிங்னஸ் சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த காலம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இங்க வந்து உங்களோட பேரு, ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஏன் சார் மறைச்சிட்டீங்க அப்படின்னா இல்லை யூடியூபே வந்து ஆப் அடிச்சிருவான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஹவர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவான். அதனால இந்த வீடியோவே பேன் ஆகிடும், ஒன் ஹவர் ரிலீஸ் ஆகுது, இவனே ப்ரைவேட் பண்ணிடுவான். அதனால தான் நான் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறத யூடியூப் வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குறாங்க. அதனால தான் இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சிசாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நான் முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ரூல் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே ஜோசால பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங், ஸ்லைடு, ஃப்ரீஸ் அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மூணு ஆப்ஷன் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளோட்னா தெரியும், ஜோசால பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்ஸ் இப்போ உங்களுக்கு 100வது சாய்ஸாக உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குன்னா மிச்சம் இருக்க 99 சாய்ஸ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காலேஜுமே பார்க்கும். அதில் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கிடைக்கிற மாதிரி இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடுனா சேம் காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ என்ஐடி திருச்சியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு சார். நான் வந்துட்டு கொஞ்சம் ஹையர் ப்ரிஃபரன்ஸு கொடுத்து வச்சிருக்கேன் சார், மேபி அப்கிரேட் ஆகுமா சார் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்லைடு ஆப்ஷன் கொடுக்கலாம். எனக்கு வந்து என்ஐடி திருச்சி ஹாப்பி, நான் என்ஐடி திருச்சியை விட்டு கொடுக்க வேண்டாம் சார், எனக்கு என்ஐடி திருச்சியில் கொஞ்சம் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்லைடு ஆப்ஷன் கொடுங்க. இல்லை சார் எனக்கு கிடைச்ச சீட்டு போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீஸ் கொடுத்துட்டு 3 ரவுண்ட் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. ஆனால் உங்களோட காலேஜ் செக் பண்ணிகிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காலையில் தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் நிறையா காலேஜஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது எல்லாமே செக் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சரண்டர், வித்ரா, இது ரெண்டுமே புது ஆப்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வித்ரா கூட நீங்கள் முன்னாடி ஜோசால பார்த்துருக்கலாம். சரண்டர் என்னதுன்னா இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய சாய்ஸஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. நிறைய பேரண்ட்ஸுமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் எனக்கு கிடைச்ச சீட்டு வேண்டாம் சார், நான் நெக்ஸ்ட் சீட் போகலாமா, இதை வந்து சரண்டர் கொடுத்துடலாமா அப்படின்ட்டு. ஸோ சரண்டர் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஜோசால பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு சிசாப்ல ஒரு சீட் கிடைச்சிருச்சுன்னா நான் முன்னாடியே சொன்னது தான், சிசாப்ல கிடைச்ச சீட்டு தான் உங்களுக்கு அட் லாஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒரு பேரண்ட்டுக்கு பண்ணுறேன். அவருக்கு வந்து புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி ஜோசால கிடைச்சிருந்துச்சு, இப்போ என்ஐடி மிசோரம் கிடைச்சிருக்கு. அவர் திரும்ப இல்லை எனக்கு என்ஐடி மிசோரம் வேண்டாம், எனக்கு திரும்ப புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியிலே திரும்ப சீட்டு வேணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஜோசால கிடைச்ச சீட்டுக்கு அப்புறம் சிசாப்ல ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆனது மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல். உங்களுக்கு வந்து பின்னாடி போகவே போகாது. ஓகே, இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஜோசா சீட் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சீட் வேக்கன்சி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஜோசா சீட் இதுக்கப்புறம் அது வந்துட்டு தேவையே இல்லைங்கிற மாதிரி தான். அட்லாஸ்ட் உங்களுக்கு சிசாப்ல கிடைச்ச சீட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஃபைனல் ஃபைனல். இது வந்துட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து திரும்ப போக முடியுமாங்கிறீங்க, போகவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு தான் சிசாப் வந்திருக்கீங்க. ஜோசால் எப்படி ரவுண்ட் 1க்கு அப்புறம் ரவுண்டு 2ல ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1க்கு போக முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச சீட் தான் ஃபைனல். அதனால தான் நான் சொன்னேன் சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்ட்டு. நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க சார் நான் 10 சாய்ஸ் தான் சார் கொடுத்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னா. நீங்கள் சவுத் இந்தியன் காலேஜஸ்னாலுமே எப்படினாலுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 30 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் என்னதுன்னா சார் இந்த சீட்டில் எனக்கு கிடைக்காது சார், நான் எதுக்கு சார் வேக்கன்ட் இருக்கிறது மட்டும் நான் போன வருஷம் பார்த்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் மாறும். நீங்கள் வந்துட்டு போன வருஷத்து வேக்கன்சி அதுக்கும் சிசாப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட் இயர் வேக்கன்சி நீங்கள் ஜோசா கூட பார்க்கலாம். அதுலேயும் ஜோசால் இந்த வருஷம் ஹெவி காம்படிஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லெவலுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா சிசாப் தாசா 2 கவுன்சிலுமே மிக்ஸ் ஆகியிருக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் அவங்க சீட்டை பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ தாசா கவுன்சிலிங்கில் வருஷம் வருஷம் அவங்க வந்து ஹை காம்படிஷன் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரமாட்டாங்க. ஒன்லி கல்ஃப் கண்ட்ரீஸில் ஓரளவு வருவாங்களே தவிர ரொம்ப உலகம் ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் இங்கே வர்றது இல்லை. அப்போ நமக்கு காம்படிஷன் தாசால கம்மியாச்சுன்னா இங்கே சிசாப்ல அதிகமாகும். சிசாப்ல அதிகமாச்சுன்னா
உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ண சாய்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை யாருக்காச்சும் சீட்டு கிடைக்கலனாலுமே வருத்தப்படாதீங்க. அடுத்த ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 14th வந்து செக் பண்ணி பாருங்க, மேக்ஸிமம் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் இல்லைனாலுமே ரவுண்ட் 3 செக் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு செகண்ட் ஆப்ஷன் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் செகண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன் சார்னா ரொம்ப சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி. இல்லைன்னா நீங்க இப்பயாச்சும் ஒரு செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதை நீங்க ஃபுல்லாவும் நம்ப முடியாது, அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு வருஷமும் வேஸ்டா போயிடும் இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலனா. அதனால ஒரு செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடச்சிருச்சு, எனக்கு அது ரொம்ப ஹாப்பி, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் செட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வித்ரா வேணாலும் கொடுத்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா உங்களுக்கு 3 ரவுண்டுமே சீட் கிடைக்கலனாலுமே உங்களுக்கு ஹவ்வவர் அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லா ஃபீஸுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்டூடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, செய்தா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்னஸ் சப்மிஷன் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் நீங்கள் வில்லிங்னஸ் சப்மிஷன் பண்ணுறப்ப அகைன் ஒரு ஓடிபி கேட்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ்வேர்டு ஓடிபி கேட்குது. நீங்கள் அதை அப்ளை பண்ணாதான் வில்லிங்னஸ் வந்து சப்மிட் பண்ண முடியுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வில்லிங்னஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுனாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், ஏற்கனவே நான் கட்டினதை பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்லிப் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டைமில் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும், சரியா? இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கான உரிமை குரலே கொடுக்க முடியும். ஒரு சில நேரத்தில் இல்லையே நீங்கள் வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணல, நீங்கள் திரும்ப அகைன் 40,000 பே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்போ வந்து பிடிஎஃப்லாம் தேட முடியாது, பிடிஎஃப்மே அவங்க கண்டிக்கவே மாட்டானுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே எடுத்து காமிச்சிடலாம். அதனால எல்லா டாக்குமெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ மேக்ஸிமம் உங்களோட எல்லா டவுட்டுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா பேரண்ட்ஸ்க்குமே, எனக்கு ஹோப் கொடுத்த எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய் பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.